வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 12/2/2026 தை 29 வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மாலை மணி 2:44 வரை சந்திராஷ்டம் காணப்படுகிறது. வாகனங்களில் மட்டும் சிறிது கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லாமே அலைச்சல்கள் காணப்பட்டாலும் பெரிய அளவுக்கு முடிவுகளும் சந்தோஷமும் காணப்படும். சூரியனின் ஆதிக்கம் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்துவதனால் நிறைய விஷயங்கள் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலம். தனிப்பட்ட தொழில் விஷயமாக எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாவதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் தரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மனதில் இருந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், தனிப்பட்ட முறையில் எல்லாமே நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உத்தரவாதத்துடன் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக நல்ல முயற்சிகள், படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தென் தடிவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் போத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் மனதில் இருந்த சங்கடத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேருவதற்குண்டான
முயற்சி வெற்றி திருவினையாக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு செய்கை காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தலாம். உத்தியோக ரீதியாக தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவதும் யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நம்பிக்கைகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு நன்மையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உறவுகளில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தனிப்பட்ட தொழில் ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய புதிய தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்றத்தை அற்புதமாக காணப்படக்கூடிய அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.